ஓகே, வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து சட்டப்படி பார்க்க போனால் சின்ன பிள்ளையிலேருந்து வேறு மாதிரி காமிச்சிட்டு இப்போ வந்து அப்பாவை கொண்டோடனே அப்பா வந்து இறந்தோடனே அது வேறு மாதிரி காமிச்சு எனக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. எனக்கும் வெளி உலகத்துக்கும் என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஏன் அடிக்கிறாங்க, ஏன் பூலி பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், பல டொனேஷன் குரூப் வரும். அப்புறம் ஜப்பான்லேருந்து வந்து ஸ்டூடெண்ட், ஜப்பான்லேருந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அப்போ பென் போல் மாதிரி என்னோடய பென் போல் வந்து யொக்கோ பூஜை. அப்புறம் யூகேஎம் ஸ்டூடெண்ட் வருவாங்க, ஸ்டூடெண்ட் வருவாங்க, படிக்கிற பிள்ளைங்க வருங்க. அப்புறம் அழகு போட்டியில் பியூட்டி பீஜன். ஸோ பல பேர் ஓட்டிசம் வருவாங்க, கண்ணு தெரியாதவங்க நிறைய பேர் வருவாங்க. ஓகே, ஸோ இதில் எங்கே மாட்டினேன்னு தெரில. ஆனால் நியாயம் தர்மம் யார் பிடிச்சிருக்கா, யார் போட்டால், யார் வந்து இது பண்ணால். ஸோ சின்ன பிள்ளையிலே வந்து நாடகம் நடிக்க வருவாங்க, நாடக சோர்லேருந்து வருவாங்க. அப்புறம் என்னென்ன இருக்கும், நியூஸ் பேப்பர் வருவாங்க, ஃபோட்டோஸ்கிராஃபர் வருவாங்க, பல விதமானது. ஸோ நம்மளை சொல்லவும் முடியாது இன்றைக்கி யார் யார் வருவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன அது ரிசைக்ளிங்கு, அப்புறம் நியூஸ் பேப்பரு, அப்புறம் ஃபோட்டோகிராஃபு, பல விதமானது வந்து வரும்போது ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க வருவாங்க, ஜிம்பாமுன்னு வரும், டொனேஷன் நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. ஸோ பல விதமானது வரனால என்னால் வந்து இப்போ குறிப்பாக யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் கையும் ஜூலி கிளியரான 2 பேரும் அக்கா தங்கச்சி இருந்தாங்க. கையும் ஒட்டுற மாதிரி, அதாவது பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணுன்னு எடால் கையும் ஜூலியோட கையை தேர்ந்தெடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. ஸோ நான் வந்து இதெல்லாம் வந்து பெருசு சின்னது இவங்க தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். நான் மாட்டப்படலைன்னா உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து போட்டுட்டு இவங்க இஷ்டத்துக்கு வந்து சம்பாதிக்க வச்சு, இவங்க இஷ்டத்துக்கு பணத்தெலாம் தின்னு, இவங்க இஷ்டத்துக்கு ஒடியார விட்டு. ஸோ நல்ல வேலை அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்திருந்தாங்க, தேவயானி மலேசியா டைரக்டர் தேவயானி, அந்த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டைரக்டர் மலேசியாவில். அப்போ அவங்க வந்திருந்த போது சுப்பு வந்து சோப்பு தெலுங்கு நல்லா சோப்பாக அழகாக இருக்கும். ஸோ அது இன்னும் ஆஃபீஸ்க்கு போயிருந்துச்சு. அப்போ இவங்க படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் அங்கே வந்து ஒரே ஒரு ஷாட்டு, ஒரே ஒரு கிளிப் வந்து ஷூட்டிங் வந்து ஒரு வயசானவங்களை வந்து பையன் கையை விட்டாருன்னு சொல்லிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு ஆசிரமத்துக்கு போனோம். அப்போ அந்த ஷாட் ஒண்டி தான். அப்போ நானும் தான் அங்கே நிற்கிறேன், சுப்பு வந்து ஆஃபீஸில் இருக்குது, அவ்வளோ நேரம் இருக்குது. ஸோ அவங்க ஒரு ஆள் தேடிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் முதுவை காமிச்சு அந்த வயசானவங்களை பேசினோன்னே ஆசிரமம் மேலே அவங்க வந்து அங்கே வந்து தங்க போகிறாங்க, பையன் பிள்ளைங்க கை விட்டுருச்சின்னு சொல்லிட்டு. ஸோ என்னையை பார்த்தாங்க. அந்த நேரத்தில் சுப்பு வெளியாக வந்துச்சு ஆஃபீஸ்லேருந்து, கேரளா சொசைட்டிலேருந்து வெளியாகணுன்னே. அது வந்து தெலுங்கு நல்லா சோப்பாக அழகாக இருக்கும். ஸோ என்னை பார்த்துட்டு, இல்லை நான் ஏன் வந்து கேட்குறேன்னா, ஸோ இவங்களாம் வந்து செஞ்சு அவங்களுக்கு கிடச்ச ஆர்டர் அப்படி, அதனால் செய்ய தான் வந்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து யார் செஞ்சால், எதுக்கு செஞ்சால், இது வேணாம். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து மாட்டலன்னு சொன்னால் இவங்க இஷ்டத்துக்கு வந்து மாட்டி விட்டுட்டு, ஸோ ஆர்டர் கிடச்சா தான் அவங்க அந்த மாதிரி செய்வாங்க. அவங்க இஷ்டத்துக்கு செய்கிறதுக்கு அவங்க ஒன்றும் அவங்க கையில் வந்து ரூல் பண்ணலை. ஆக்டிங்லேருந்து இது டைரக்ஷன்லேருந்து எதுவுமே. ஸோ சுப்புவை பார்த்தோன்னே உடனே என்னை பார்த்து திரும்பிட்டு, ஸோ அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்க மலேசியா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டைரக்டர் தேவயானின்னு. அந்த ரியாக்ஷன் என்னை பார்த்துட்டு சிரிக்க கூட இல்லை, மச்சான் இது அதுக்கு லாய்க்கு இல்லை, முதுகு காமிச்சு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ அப்போ எனக்கு புரியல. அப்புறம் தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து அழகு பார்க்குறாங்க அப்படின்னு. அப்புறம் சுப்புவை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. சுப்பு நீங்கள் வாங்கம்மா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு. இவங்க வந்து மேலே வந்து இவங்க வந்து இங்கே தங்க போகிறாங்க, நாடகப்படி கூட்டிகிட்டு மேலே போங்க. அப்போ நான் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது தான், முதுகுலாம் காமிக்க வேணாம்.
கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது, மூஞ்சி காமிக்க வேணாம். என்னத்துக்கு வந்து என்னை பார்த்துட்டு சுப்புவை பார்த்தோன்னே நான் நினச்சேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து முதுகு காமிக்கினா கூட ஒரு ஷாட் வந்து சின்ன ஒரு ரெக்கார்டிங் பண்ணால் கூட ஒரு சீன் எடுக்குன்னா கூட அழகு வேணும். ஸோ அழகு சோப்பாக இருந்தால் தான் இன்றைக்கி வந்து மதிப்பு அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வந்து யார் பிடிச்சி போட்டா, என்னத்துக்கு பிடிச்சி போட்டாங்க எனக்கு தெரியாதுன்னா தெரியாது. நீங்கள் ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல கொடுத்துட்டு அவங்கவுங்க வந்து என்னை கையில் எடுக்கிறதுக்கு என்ன? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது, நீங்கள் அனுப்பி விட்ற இடத்துக்கு தான் அனுப்பி விட்றோம். வந்தாங்க நீ முன்னுக்கு சாப்பிட்டு கேட்டுக்கு வெளியே யார் ராஜேஸ்வரி, மீனா, மாலினி வேணான்னு சொன்னதுக்கும் கேட்டுக்கு வெளியே, ஆசிரமம் கேட்டுக்கு வெளியே அந்த நேரத்தில் பார்த்து சாந்தாக்கா சிஇஓ ஆசிரமத்தில். ஸோ அந்த வருஷத்தில் ஃபார்ம் 3 தெரியல வெளியாகணுன்னா உள்ளுக்கு போகிற கணக்காக பஸ்ஸு வந்து நின்றுச்சு. எல்லாம் வந்து கணக்காக நெட்ஒர்க்கோடு ஜாயின் பண்ணி பஸ் வந்து நின்றுச்சு. மகின் உள்ளுக்கு இருந்தால் எங்கே போகிறீங்க? நான் சொன்னால் வந்தாங்க நீ சாப்பிட்டோம், வெளியே வந்து சாப்பிட்லாம், பார்க்க போனால் உள்ளுக்கே ஸ்டாஃப்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வருவாங்க. இதுங்க வந்து ஆஃபீஸில் உள்ள அக்கா சிஇஓ சாந்தாக்கான்னு சொல்லிட்டு இந்த ரோடு தாண்டி போனாங்க. இதுங்க பெரிய பிரச்சனையாக பண்ணிவிட்டு அதுக்கிட்டே பஸ்ஸு ஆன் அடிக்கிறது. அதே மினி பஸ்ஸு 69 ஓன் அடிச்சு சரி ஏறி அதான் முடிவு எடுத்துட்டீங்க. நான் சொன்னேன் நான் உள்ளுக்கு போகிறேன்னு கையை இழுத்துட்டு போனாலும் பிடிச்சி இழுத்து உள்ளுக்கு. ஸோ ஒரு தப்பு செய்யாமல் வெறும் வந்தாங்க நீ சாப்பிட்டு. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே தெரியும், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ட்ராப்பு, ஒரு நாடகம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ட்ராப்பு. எனக்கு ஒண்டி தெரியாது. வந்தன் மீ சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, வெளியே சாப்பிடலாம். ஏன்னா உள்ளுக்கே வந்து தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்டாஃப் வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வெளியே சொல்லாதனால யாருக்கும் தெரியாது. அப்போ போயிட்டு நான் வந்து மகின் வீட்டில் தான், அது முன்னுக்கே வந்து மகினை வந்து காமிச்சிட்டாங்க. கப்பா நான் வந்து ஆசிரமத்தில் இது அப்பா இறந்து காஜாங்களை இது விறகு வெட்டும்போது அந்த கப்பா கூட பிரச்சனை இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஆளை கொல்ல முடியாது, உண்மை தானே. சின்ன பிள்ளையிலே வந்து ஒரு இன்ட்டோ ஏதாச்சும் ஃப்யூச்சரில் வந்து என்னமோ நடக்க போகுதுன்னா ஒரு குழு ஒரு இன்ட்டு அது வந்து முக்கால்வாசி ஞாபகம் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நான் வந்து கணக்காக சொல்லிடுவேன். எனக்கும் இதுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ வந்தாங்க சாப்பிட்டு நான் குடும்பத்தோடு தான் இருந்தேன், மகின் குடும்பத்தோடு தான் இருந்தேன். ராஜேஷ் வந்து கிண்டா ரெக்கார்ட் ஆமிக்கம் சசிகுமார் சிவகுமார் சுகுமார் போயிடுச்சு. ஸோ இவங்களுக்கெல்லாம் நாடகம்னு தெரியுது, எனக்கு ஒண்டி தான் தெரியல. நான் ஒன்றுமே செய்யலை. கடைசியாக ஒரு மாதம் தீபாவளிக்கு பனிஷ்மெண்ட், தீபாவளிக்கு போக முடியாமல் என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்போ எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட். ஒரு மாதம் வந்து எனக்கு கிச்சன் டியூட்டி. ஸோ கையெல்லாம் பழுத்து போய் கண்ணி போய். ஸோ மாதிரி வீட்டில் வந்து சுப்புக்கு இப்போ சுப்புலாம் படம் பார்க்க வந்துட்டு படம் பார்த்துட்டு திருடா போய் சொல்லி ஏமாற்றி இதுங்களுக்கெல்லாம் தெரியும். ஃபார்ம் 5 லீ, ஈவன், ரெஜினா, சுப்பா, பரா, ஸோ எல்லாம் ஃபார்ம் 5 பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோடு வந்தாங்க. அப்போ எனக்கு தான் கடைசியாக தெரியும் ப்ராஜெக்ட். அப்புறம் புஸ்தக நகரை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு திடீர்னு டேக்ஸி ஏறி கொலுசியம் தேட்டர் திருடா படம் பார்க்க போயிட்டு அப்புறம் வந்து சொல்கிறாங்க வீடியோ சத்து மலேசியா இஸ்லாமா கசையா மொதல் வீடியோ செஞ்சேன் தமிழில். சத்து எனக்கு ஒன்றுமே புரியாமல் சத்து மலேசியா இஸ்லாமா கசையா செஞ்சோன்னே வீட்டில் வந்து சீனாரன் பக்தின்னு சொல்லி 2 பேர் கிரேஸ் த்ரேசானு வந்து பாலாய்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு பாலாய் முன்னுக்கு இது மென்டலு, அவங்க அப்பா ஒரு மென்டலு, ஒன்றுமே நடக்காதுன்னா பெருசாக ஆக்கி இன்றைக்கி மென்டல் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்போ மாதம் மெடலின் நான் ஃபோன் அடித்து கேட்டோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு சத்து மலேசியா சினிமா கசையா. அப்போ மாதம் மெடலின். அப்போ நான் நினச்சேன் மாதம் மெடலின் மாதம் மங்களம் தானே இவங்க மாதம் மெடலின். அப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி மெடலின் வந்து
ஒரு கேரக்டர் என்கிட்ட இருக்கா இல்லைன்னு அப்படி ஞாபகம் இல்லை. அப்புறம் போக போக தான் மாத மேடையிலன்னா நான் கிறிஸ்டின் வீட்டில் இருந்தால பெட்ரிக் யூபர்ட் பேரா, பால் யூபர்ட் பேரா, மேரியன் யூபர்ட் பேரா, ஆஞ்சலா யூபர்ட் பேரா. ஸோ அவங்களோட அண்ணன் வந்து நோரிஸ் எனக்கு தெரியல, அவர் தான் 10 வெள்ளி வரப்போ தெரியாமல் 10 வெள்ளி கொடுத்துட்டு போகிற லீவுக்கு அதை கூட வந்து எடுத்துகிட்டு நீ திருடின எனக்கு தெரியும், அதான் ஒத்த ரூபா வந்து தரேன், ஸ்கூலில் 1 வெள்ளி கிடச்சிச்சில இந்த 8 இயர் ஃபீமேல் இயர். அப்புறம் அந்த 10 ரூபா தரம் வந்து அவர் கொடுத்துட்டு சொல்ல வேணான்னுவார். அவங்க எப்படியாச்சும் எல்லாத்துக்கும் லிங்காக தெரிஞ்சு தான் செய்கிறாங்க தெரியாது, உடனே எங்கே திருடின காசு திருடி வச்சுக்கிட்டியா அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ எல்லாம் படம் பார்க்க போயிட்டு கொம்ஃபா சின்ன பிள்ளைங்க எல்லாமே ஈவனு எல்லாம் படம் பார்க்க போயிட்டு எனக்கு தான் கடைசியாக தெரியும். கடைசியாக சொல்கிறாங்க இந்த சத்து மிஷஸ்லாமா செய்ய செஞ்சோன்னா சீன பக்தியில் இந்த கிரேஸ் ட்ரேஸான 2 பேர் என்ஜிஓலேருந்து வந்து நான் வந்து ஆசிரமத்தில் வந்து பியாலோ சொசைட்டியில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடங்கவே மாட்டேன்னா சரியான ஒரு என்னது ராங்கி பெரிய பிள்ளைங்கள கூட கெடுத்து என்னென்னமோ சொல்லி கெடுத்து நல்ல பிள்ளைங்கள கூட வந்து நான் வந்து கெட்டது செய்ய வைப்பேனா இஷ்டத்துக்கு சொன்னாங்க. நானும் பேசாமல் இருந்துட்டேன். ஸோ அது சொன்னது வந்து என்னென்னா மாத மெடிலின் நாங்கள் ஆசிரமத்துக்கு ஃபோன் அடிக்கும்போது மாத மெடிலின் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. ஸோ இவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது இவங்க அதான் கிரேஸ் ட்ரேஸான 2 பேர் ரெக்கார்ட் பண்ணும்போது சத்தும் விஷயஸ்லாமாக்க செய்ய சொன்னாங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது அப்போ நினச்சேன் மாத மெடிலின் பியாலோ சொசைட்டி வந்து மாத மங்களம்னா ஏன் மாத மெடிலின் அப்படி சொல்கிறாங்களே. ஸோ அப்புறம் தான் லேட்டு ஞாபகம் வருது, மெடிலின் வந்து கிறிஸ்டின் வீட்டில் வந்து அந்த அண்ணன் அவர் போலீஸாக தெரியல ஆர்மியாக தெரியல, அவரோட அவரோட 2வது பையன் வந்து பாய். ஸோ எங்கே சுற்றி எங்கே வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ தப்பு பண்ணாமையே நான் பாய் ஃப்ரெண்ட் கூட 15 வயசில் ஓடி போயிட்டேன், கெட்டு போயிட்டேன். சின்ன பிள்ளையிலேருந்து அறுப்பு எல்லா பிள்ளைங்களையும் வந்து நான் செடியூஸ் பண்ணுவேன். செடியூஸ் பண்ணுறது இல்லாமல் சின்ன சின்ன பையனுங்களாம் சின்ன பிள்ளையிலே வந்து அறுப்பு என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் 15 வயசில் வந்தான் மிஸ் சாப்பிட்டு குடும்பத்தோடு தான் இருந்தேன். கடைசியாக வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு 1 மாதம் தெரிஞ்சும் ஆசிரமத்துக்கு தெரியும், கமிட்டிக்கு தெரியும், மாதிரிக்கு தெரியும், இதெல்லாம் வெல் பிளான். அந்த பஸ்ஸுக்கு தெரியும், மகனுக்கு தெரியும், குடும்பத்துக்கு தெரியும், வெல் பிளான். அப்புறம் கடைசியாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தீபாவளிக்கு அனுப்பி விடாமல் எங்களுக்கு. ஆனால் என் கூட சேர்ந்த பிள்ளைங்களுக்கு வந்து எனக்கு மாதிரி வீட்டில் டியூட்டி அப்படி சொல்லிட்டு பார்த்தா போய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியுது தப்பு பண்ணலை, இது வந்து அங்கே தான் இருந்துச்சு. ஸோ வேணுமெனுக்கு செய்யாத தப்புக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட 15 வயசுலாம் ஓடி போச்சுன்னு சொல்லி எனக்கு உண்மையிலே வேலை கையெல்லாம் காப்பு காய்ச்சி போய் தூக்கம் இல்லாமல் கை கால் இடுப்பு எல்லாம் வலிச்சு அதை வந்து ஏன் கூட இழுத்துட்டு போணுச்சுங்களா. இதுங்க தான் வந்து எல்லாத்துக்கும் சம்மந்தம். ஆடு என்ன தான் வந்து அடுத்தவங்க இந்த ட்ராமாவை செட் பண்ணி செய்ய சொன்னாலும் இழுத்துட்டு போன பிள்ளைங்களுக்கு இப்போ பார்த்தா திடீர்னு போய் பார்த்தா அதுங்களுக்கு வந்து டியூட்டி இருக்காது. மாதிரி வீட்டில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இன்னொரு பிள்ளைக்கு போய் பார்த்தா நார்மலாக தான் இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது தப்பு பண்ணலை. ஸோ இது ஒரு பொய்யாக வச்சு ஓடி போச்சு அப்படி சொல்லி எனக்கு ஒண்டி தான் தண்டனை, எனக்கு ஒண்டி தான் கொடுமை, எனக்கு ஒண்டி தான். ஸோ அதான் சொல்கிறேன், உண்மை தெரிஞ்சும் இன்றைக்கி அந்த மாதிரி பொய் சொல்லியிருக்காங்க. மேபி சொல்லியிருக்கலாம் எல்லாத்துலேயும் ஃப்யூச்சரில் வந்து இதுதான் வந்து இப்படி போட்டு தான் இப்படி திருப்பி தான் இப்படி நாங்கள் சூழ்ச்சி பண்ணி தான் உண்மையை கொண்டு வரணும் அப்படி சொன்னாங்களா, இல்லை உண்மையாலே அவங்க எண்ணமே வந்து என் பேரை கெட்ட பேரை ஆக்கணுமா, இதனால் லஞ்சம் கிடைக்குதா எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கி நான் ஒண்டி அனாதையாக மாட்டிக்கிட்டு என்னத்துக்கு வந்து அனுப்புனாங்க, எதுக்கு அனுப்புனாங்க, கடைசியாக வந்து ஓடி போயிட்டேன்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க, ஃபோனு வருது, வருஷமோ போட்டாச்சு, ரெஜிஸ்டரோ பண்ணியாச்சு 98 என் வீட்டுக்கார் கூட. ஸோ கடைசியாக சொல்கிறாங்க ஓடி போயிடுச்சு, அசிங்கம் பண்ணிடுச்சு. அதாவது எல்லாமே நான் செஞ்சுட்டேன். நான் சின்ன பிள்ளையில இம்ப்ளான் வந்து என்னை வந்து வேர்ஜன் ஆக்கிடுச்சேன். எனக்கே தெரியல எந்த காலத்தில் வந்து இம்ப்ளான் இந்த மாதிரி செஞ்சிச்சு. சத்தியமாக இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆச்சும் முடிஞ்ச ஏன்னா நான் இதில் இருக்கும்போது
பத்து சுக்லு துசந்தூரியான் அப்பா இறந்துட்டு அங்கே இருக்கும்போது 3 கம்பத்து வீடு, ஸ்ரீமுர்னி அங்கே சைடில் டெலிகாமு. ஸோ அங்கே பின்னால் வந்து விக்ராம்னு ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. அந்த பையன் பேர் விக்ராமு. அவங்க அம்மா வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த வந்து ரேப் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னத்துக்கு நடிகர் பேர்லாம் வருதுன்னு எனக்கே தெரியல. எனக்கு மலேசியா நடிகரே ஒழுங்கு தெரியாது. அப்போ 2001 பையன் பிறந்தோன்னே அதான் என் வீட்டுக்கார் கூட்டடி காப்பார் சாமி, மாதவன், அப்புறம் கிறிஸ்டின் வீட்டில் ஏஞ்சலா யூபர்ட் பேரா அவங்க ஹஸ்பண்ட் குமாரி, அவங்களும் வந்து காப்பார் தான். அவங்க மாமா, அவங்களோட ஹஸ்பண்ட் மாமா. ஸோ இந்த மாதவன் வந்தோடனே என் வீட்டுக்காரோட கூட்டாளி காப்பாற்ற வேலை செய்யும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களே சிடி வாங்கிட்டு வந்து ஏதுன்னு தெரியல, அவங்க ஹஸ்பண்டால் இவங்களே எடுத்தாங்களா யாராச்சும் கொடுத்தாங்களா. அப்போ இந்த பாய்ஸ் படம் 5 பேர், 5 பாய்ஸு ஒரு கேர்ள்ஸு. ஸோ அதில் வந்து அந்த உமன் வந்து ப்ரஸ்டிடியூட்டாக இருப்பாள். ஆனால் ஒன்றுமே தப்பு பண்ண மாட்டாள். அப்போ அப்படியே ஜாலியாக சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஜாலியாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்குவா அப்படின்னு. என்னக்கா அப்படின்னா, இல்லைல்ல உனக்கு இல்லை, சும்மா சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ நீ 2001 இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு படத்தை காமிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நல்லதுக்குன்னு சொல்லிவிட்டு பின்னால் வந்து கடைசியாக வந்து HIV பிடிக்கணும், என்ன பண்ணுறானுங்க, கொன்றுவானுங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கும் இது பண்ணி எல்லாம் வந்து ஒன்று சொல்லி ஒன்று செஞ்சு ஒன்று சொல்லி அப்போ 2001 வந்து நீங்கள் வந்து பாய்ஸ் படம் காமிச்சிட்டிங்கன்னா அப்புறம் மைனா படம் அது வந்து மேலேருந்து வந்து பஸ்ஸு உழுவுது. இதுதான் கென்டிங்கில் நடந்தது. அதே மாதிரி தான் அதே மைனா படத்தில் வந்து டயரில் வந்து ஏறுவான், 5 ஹீரோவில் ஒரு ஹீரோ. அப்போ அதில் வந்து நசுக்கி செத்துருவான். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துச்சா இல்லை நாடகமானு எனக்கு தெரியாது சிங்கப்பூரில். ஸோ ஒருத்தன் சிங்கப்பூர் பஸ்ஸில் லேடி டிரைவர் பப்ளிக் பஸ்ஸில் வந்து ஒருத்தன் ஏறி ஊருக்காரன் டயரில் மாட்டி செத்து பெரிய கலவரம் நடந்துச்சு நாங்கள். ஸோ அன்றைக்கே காமிக்கப்பட்டது 2001 2002. ஸோ இன்றைக்கி எப்படி நான் வந்து தப்பாக போவேன், அன்றைக்கே எல்லாம் வந்து காமிச்சிட்டாங்க, இதெல்லாம் நடக்கும். ஸோ இதை வந்து இப்படி தான் சுத்தலில் கொண்டு போய் உங்களை பிடிக்கணும், சயின்ஸை பிடிக்கணும், யார் வந்து தப்பு செய்கிறாங்கன்னு பிடிக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து எல்லா பழியும் என் மேலே தூக்கி போட்டுட்டு கடைசியாக ஒரு தப்புக்கு நான் ஈடில்லை, ஒரு தப்பு நான் செய்யலை. நேராக வச்சு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு பதவி கிடைச்சோன்னே, அவங்களுக்கு ஃபேம் கிடைச்சோன்னே, அவங்களுக்கு நடிக்க கிடைச்சோன்னே, அவங்களுக்கு நாடகம் கிடைச்சோன்னே. ஸோ அதான் நான் கேட்குறேன், தப்பே பண்ணாமல் நான் ஏன் தண்டனை அனுப்பிக்கணும்? என்னையே கூட்டிகிட்டு போய் எல்லாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் செஞ்சுதுங்க. அதுங்களை போய் பார்க்கும்போது அதுங்களோட பனிஷ்மெண்ட்டை அதுங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க, நார்மலாக தான் இருக்குதுங்க. நம்மளை பார்த்தோன்னே அப்படியே படம் அதே வேலை. ஸோ எனக்கு அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுது. இதுங்களாம் வந்து சொல்லி கொடுத்தது கணக்காக செஞ்சுச்சிங்க. ஆனால் போய் பார்க்கும்போது அதுங்களோட தண்டனை இல்லை, நார்மலான லைஃபு என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்குங்க. ஆனால் நம்மளை பார்த்தோன்னே அதுங்களும் வந்து இது பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு. ஆனால் என்னோடய பனிஷ்மெண்ட் அப்படி இல்லை. கையெல்லாம் காப்பு காய்ச்சி போய் பெரிய பெரிய பானையெல்லாம் கழுவ விட்டு அந்த பொய் இந்த பொய் நான் அடுத்து திருப்பி வரேன்.